குமரியின் அன்னை வேளாங்கண்ணி என்று போற்றப்படுகின்ற தூத்தூர் ஆரோக்கிய அன்னை திருத்தலத்தின் கொடி ஏற்பு விழாவிற்காக வருகை தந்திருக்கின்ற குஜராத்தின் அகமதாபாத் மறை மாவட்டத்தினுடைய மேதகு ஆயர் ரத்ன சுவாமி அவர்களை பங்கு மக்களும் பங்கு தந்தையும் வரவேற்கின்றார்கள். இன்றைய தினம் 3 நாட்கள் இந்த வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் திருத்தலம் தூத்தூரில் விழா கோலம் சூழ்கின்ற மக்கள் கூட்டம் இங்கு கடல் அலையென திரண்டிருக்கிறது. பங்கு தந்தை அவர்கள் மேதகு ஆயர் அவர்களுடைய தலையிலே அவனுடைய அந்த தொப்பியை அணிவிக்கின்றார்கள். அத்துடன் பங்கு தந்தை அவர்களும் மேதகு ஆயவர்களும் குலம் விசாரித்து திருப்பலிக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். புனித ஆரோக்கிய அன்னையினுடைய கொடியானது விமரிசையாக எடுத்து செல்வதற்காக சிறு குழந்தைகள் உதவிக்கு வருகிறார்கள். மரியே வாழ்க என்ற எழுத்துக்களுடன் புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலம் தூத்தூரின் கொடி பவனி இதோ விமரிசையாக துவங்குகின்றது. இந்த கொடிப்பவனியில் மேதகு ஆயரவர்களும் அவர்களுடன் பங்கு பீட சிறுவர்களும் தூத்தூர் செயின்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய சிறுவர்கள் மேள தாளம் முழங்க வரிசையாக அணிவகுத்து செல்கிறார்கள். ஒருபுறம் மாதா சபை பக்தர்களும் இன்னொரு புறம் கர்மல் மாதா சபை பக்தர்களும் இன்னொரு கூட்டமாக ஆண்கள் கர்மல் மாதா சபை சகோதரர்களும் மதர் தெரேசா சபை சகோதரர்களும் வரிசையாக அணிவகுத்து செல்கிறார்கள். தூத்துனுடைய கும்பிரியா சபை பெரியவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அணிவகுத்து செல்கிறார்கள். வேளாங்கண்ணி நடைபயண மாதா பக்தர்கள் பெரிய குடைகளை சுமந்து கொண்டு தாய்மரியுடைய கொடியின் முன்பாக அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்த ஜனங்கள் கூடி நிற்கிறார்கள். மிகவும் விமரிசையாக 3 நாள் திருநாள் தூத்தூர் பகுதியில் நடைபெறுகிறது. சிறு குழந்தைகள் வழிநெடுக்க பூக்களை தூவி அன்னை மரியாளுடைய கொடியை பவனியாக மிகவும் பக்தி பரவசத்துடன் கொண்டு வருகிறார்கள். இந்த கொடியானது உடனடியாக இந்த கொடி கம்பத்திலே ஏற்றப்பட்டு திருவிழாவானது துவங்கவிருக்கிறது. மேதகு ஆயரவர்கள் கொடியை அர்ச்சிக்கிறார்கள். அர்ச்சித்த கொடியை பங்கு தந்தை அவர்கள் கொடி கம்பத்தின் அருகாமையில் கொண்டு செல்கிறார். இப்போது அன்னை மரியாளுடைய கொடி பட்டொலி வீசி பறக்கிறது.
சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். உலகம் உருவாக்கும் முன்பே கடவுள் கண்டெடுத்த முத்து நம் கன்னிமரியாள். சுவக்கின் அன்னம்மாள் என்ற தம்பதியருக்கு ஒரே மலராக மலர்ந்தவள். நாசரேத் என்னும் ஊரில் வளர்ந்தவள். தூய ஆவின் துணை கொண்டு தூய்மையாக வாழ்ந்தவள். இவளுக்கு 3 வயதாக இருக்கும் பொழுது கடவுளின் ஆலயத்தில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டவள். ஆண்டவரின் அன்பு கட்டளையை ஏற்று அப்படியே ஆகட்டும், நான் ஆண்டவரின் அடிமை என்று கூறி தூய ஆவின் வல்லமையை பெற்றவள். இறை நம்பிக்கை, இறை பக்தி, இறை பயம், ஒழுக்கம் ஆகியவற்றால் சிறந்து விளங்கியவள். படைப்பிற்கெல்லாம் உயர்ந்தவள். காணாமோ திரு பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. என்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.